ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு இந்த பிரியாணி கிட்டு கிடச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதிலே வந்து அரிசி மசாலா எல்லாமே இருக்குது. எல்லா பொருளும் போட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபாய். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? விஐபி மசாலா, பிரியாணி மசாலா இதில் வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 நபர் சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து பாசுமதி அரிசி இலவசம்னு போட்டிருக்கு. எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இலவசம் இல்லை, நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். இதில் இலவசம்னு போட்டிருக்கு. 160 ரூபா இதோட ரேட்டு. இதோட ரேட் 160 ரூபா. ஓகே, எடுத்தோடனே வந்து நம்மளுக்கு இது அரிசி கொடுத்துருக்காங்க. 1 கிலோ. அதுக்கப்புறமேட்டு ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரே தடவை தான் யூஸ் பண்ணணும். ஒரே தடவை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பேப்பர். மேனுவல் கார்டு எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்து சிக்கன், மட்டன், வெஜிடபிள் 3மே வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதில் நம்ம வந்து தண்ணி எல்லாமே நம்மளே தான் வந்து சேர்த்துக்கணும். எவ்வளோ அப்படின்னா வந்து இது வந்து 1/4 கிலோ அரிசி, அதுக்கு வந்து 2 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 1/4 கிலோ அரிசிக்கு வந்து 600 ml வந்து தண்ணி எடுத்துக்கணும்னு போட்டிருக்கு. குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா சட்டிலையும் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அரிசியை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்தே பார்த்தோம்னா இதில் வெஜ்ஜு. நீ இப்போ என்ன செய்ய போகிற? சிக்கன் பிரியாணியா? அரிசி பார்த்தீங்களா? என்ன அரிசி காமி? சம்பா தான், சீரக சம்பா பிரியாணி. 1 டம்ளர். எனக்கு வந்து இப்போ 1.25 டம்ளர் வந்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கப்போம். அதிகபட்சம் 3 பேர் சாப்பிட்லான்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு 2 பேருக்கு தான், ஒரு ஆளுக்கு தான் பத்தும். ஆனால் அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. நான் ஏற்கனவே வந்து இதை குக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெறும் மசாலா இது மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். நம்ம வந்து எப்பயும் போல் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்வேன்ல, அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். அதோட இந்த மசாலாலாம் சேர்த்து எப்படி இருக்குன்னு பண்ண போகிறேன். நான் பண்ணியிருந்தேன், ஆனால் அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இல்லை. டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. இப்போ நான் வந்து வேறு மாதிரி இதில் கொடுத்துருக்கிறதே தான், ஆனாலும் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நான் பண்ண போகிறேன். சரி வாங்க, நம்ம போய் இப்போ அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணலாம். இதை வந்து 1/4 கிலோ அரிசியும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். அளவு தண்ணி ஊற்றல, அளவு தண்ணி அப்புறமேட்டு. இப்போ வந்து தண்ணியை அரிசியை ஊற வைக்க விட மாட்டாருங்க, பயந்துக்கிட்டே இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல அரிசி. போட்டு கிண்டனினா உடஞ்சி போயிடும் அரிசி. அதனால நம்ம பார்த்து வந்து செய்யணும். ஓகே, இப்போ வந்து நான் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து 2-3 டிராப்ஸ் தான் எடுக்க போறேன். அதுக்கப்புறமேட்டு பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து நறுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அப்புறமேட்டு இதில் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் உப்பு முதற்கொண்டு எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாமே சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம வந்து இப்போ சிக்கன்லாம் சேர்க்கறனால நம்ம வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து மல்லித்தலை, 1 கொத்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இது வந்து இதுக்கு பச்சடிக்கு வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுதான் செய்ய போகிறோம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம். அரிசி இலவசம்னு போட்டிருக்காங்க. 160 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற காசுக்கு தான் தர்றாங்க. ஆமாம். ஓகே. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். சட்டி இப்போ ஹீட் ஆகட்டும். சட்டி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இப்போ கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அது லைட்டாக வெடித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வரட்டும், நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போடலனால ஆப்ஷன் தான், நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். அப்படி செஞ்சாலும் ஒரு அளவுக்கு தான் டேஸ்ட் வரும், ரொம்ப டேஸ்ட்லாம் வராது. ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். மசாலா மட்டும் இதில் உள்ள வந்ததை மட்டும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை. சரி அதை தான் செய்ய வேணாம், இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்து இதை செய்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே அந்த இதில் வந்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருப்பாங்க. இதாங்க அதுக்குள்ளே உள்ள பாட்டில்.
ஆமா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அதுலயே நெய் தக்காளி எண்ணெய் முதற்கொண்டு அதுலயே ஊற்றிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. இதுலேயே 3 ஃப்ளேவர் சிக்கனு மட்டனு வெஜிடபிள் எல்லாமே பிரியாணி. ஆனால் வச்சிருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஒரே தடவை தான். கத்தி வேணும் சும்மா ஸ்பூனால மோந்து பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு நக்கி பாரு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்காங்களா? போய் நக்கி பாரு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்தரலாம். டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. வரேங்க இருங்க. ஒரு மாதிரி இருக்கு ஸ்மெல். நல்லா இல்லையா? இல்ல நல்லா இல்ல. அது ஏதோ புதினா மல்லி எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. சொல்ற உப்புக்காக தான் நக்கி பார்க்க சொல்கிறேன். உப்பு கூட குறைச்சி போயிருப்போம். எல்லாமே போட்டிருக்காங்க. லெமனு தயிர் அந்த இது பட்டை கிராம் மசாலா அதுக்கப்புறமேட்டு மல்லி புதினா எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் வந்து எண்ணெய் நெய் எல்லா ஃப்ளேவரும் சூப்பராக வருது. இப்போ இந்த தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த பேஸ்ட்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்த போகிறோம். இதனால நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரொம்ப ஊற்றினோம்னா புளிக்கும். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ தயிர் ஊற்றியாச்சு. என்ன உனக்கு விஐபி பிரியாணி விருந்தா? விஐபி பிரியாணி விருந்து. நெக்ஸ்ட் வந்து அந்த விஐபி மசாலா அந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நீ ஏன் செல்லு கேமராவை பார்க்குற? நீ அங்கே பார்த்து நம்மளுக்கு 160 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இந்த ஒரு டப்பா ஃப்ரீ. டப்பா தான் ஃப்ரீ, வேற ஒன்றும் இல்லை. ஆமா 3 பேர் சாப்பிடலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு கூட பத்தாது அந்த அளவுக்கு இருக்கு. நிஷா அதான் சொன்னாங்க, A1 பிரியாணி கடையில் 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா முட்டை தருவாங்க, லெக் பீஸ் தருவாங்க, பிரியாணி தருவாங்க அப்படின்னு. எதுன்னு சொன்னா எப்போ சொல்றாரு பாருங்க. ஆமாங்க A1 ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அங்கே சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். லெக் பீஸ் ஒரு எக்கு அப்படி சூப்பராக தருவாங்க. மாசாக இருக்கும். அதோட தயிர் பச்சடியும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஏன்னா அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது. அதை வந்து இப்போ நான் நல்லா வதக்கினாதான் அதோட பச்சை வாசனம்லாம் போய் வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அது வந்து 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து சூப்பராக டேஸ்ட் வரும். நல்லா வந்து மசாலாலாம் எண்ணெயெலாம் அதுலேருந்து இதெல்லாம் நம்ம போட்டு எல்லாமே வந்து நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்து பச்சை வாசனம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 டிராப் அளவுக்கு வந்து லெமன் விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கறி தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்தறனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா அந்த மசாலாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சோண்டு புதினா எடுத்து நம்ம சேர்த்துடலாம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அதுலேயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அரிசிக்கு வந்து நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ அதே மாதிரி 1/4 கிலோ அரிசிக்கு வந்து 1/4 கிலோ காய்கறி அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து 1/4 கிலோ அரிசிக்கு வந்து 1/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சிக்கனை கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டு அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அளவு தண்ணி வந்து வச்சிடலாம். அளவு தண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளேயே நம்மளோட அரிசி வந்து நல்லா ஊறிடும். ஏன் இப்போ வந்து நல்லா இப்படி கிளறேன் அப்படின்னா வந்து அரிசி போட்டாச்சு அப்படின்னா வந்து நம்ம கிளற முடியாது, ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து இப்பயே நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த கறியில் வந்து மசாலா உப்பு எல்லாமே சாறுற அளவுக்கு வந்து நல்லா இப்போ தான் கிளறி விடணும். நம்ம இப்போ கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து மோசா பிரியாணி வந்து சாப்பிடலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குந்தே காலையிலேருந்து சாப்பிடல. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி எல்லாத்தையும் நீ தின்ட்டு போயிட்டீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது? அளவு தண்ணி வச்சிடலாம். அளவு தண்ணினா அளவு தண்ணினா இதால நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம். அதை வந்து 2 மடங்கா எடுத்துக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி.
இப்போ நீ 1.25 டம்ளர் எடுத்துருக்க. அப்போ வந்து அதே மாதிரி 3/4 டம்ளர். 3 டம்ளர் அப்படின்னா 1.5 3 3 3. நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம், சீரக சம்பா அரிசியை. இதை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளே போடலாம். கரெக்டான அளவு தான் தண்ணி வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ராவும் வைக்கல. எப்படி வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானே இப்போதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுவார். நம்மளுடைய செல்வம் நானும் தான். நீயே சாப்பிட்டு சொல்லு. நீங்களும் தான், 2 பேரும் தான் சொல்லணும். இப்போ தான் ரைஸை வந்து நல்லா கிளறி விட்டுறணும். ஏன்னா இப்போ தான் ரைஸ் நல்லா வேகவே இல்லை, அதனால கிளறி விட்டுடலாம். ஏன்னா எல்லா மசாலாலையும் வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணி 3 விசில் விடுவோம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் வந்து எல்லாம் 3 விசில் விட்டு நல்லா சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுடைய பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். என்னடி வாசனை சூப்பரா இருக்குல்ல? என்னது தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சூப்பரா வந்து மெதுவா கிளறி விடு. சூடு ஆறணும்னா அப்படியே இறுக்கிரும். மெதுவா கிளறி விடு, அரிசி உடைஞ்சிரும். சூப்பரா இருக்குல்ல? சரி இப்போ தட்டில் வச்சு சாப்பிடலாமா? டேஸ்ட் பாரு. கொதிக்க இருக்கு. நீ மட்டும் ஆற வச்சு ஃபேன்லாம் போட்டு சாப்பிடுவீங்க. அப்போ வீடியோ எடுக்கிறது யாரு? அதை முதல்ல டேஸ்ட் பாரு. பச்சடி வைக்கல. இன்னைக்கு ஒரு வடி தான் பாருங்க. 2 பேர் ஒரு ஆளுக்கே பத்தாது பாருங்க. குக்கர் கூட வரல. ஆனா ஒரு ஆள் சாப்பிடலாம் திருப்தியா. 350 ரூபாய்க்கு. அர்ஜென்ட்டா யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு போய் இந்த கிட்ட வாங்கிட்டு வந்து டக்குன்னு பிரியாணி தெரியாதவங்களுக்கா இருந்தா இந்த மாதிரி. ஆனால் இது 160 ரூபா அந்த பாக்கெட்டு, ப்ளஸ் கறி வாங்கணும், அது இல்லாமல் தக்காளி வெங்காயம் வாங்கணும், இதெல்லாம் சேர்த்து ஒரு 250 ரூபா ஆயிரும். அதுக்கு 250 ரூபாய்க்கு ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்கு. கடையில் வாங்கின பிரியாணி மாதிரி இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா ஏன்னா வாங்கி பார்த்துட்டு எல்லாம் சாப்பிடுவாங்களா? உண்மையுமே நல்லா இருக்கு. சரி நம்ம செஞ்ச மாதிரியே செய்யலாம். ஆனால் சாதாரணமாக அந்த மசாலா மட்டும் போட்டு நம்ம செஞ்சிருந்தோம்னா வெறும் மசால் வடை தான் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் பொருள்லாம் நம்ம சேர்த்து சிக்கன்லாம் போடுவோம். சிக்கன்லாம் இது இல்லை, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் தான் செய்யலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அதில் போடலை. நீ கொடுக்குற 160 ரூபாய்க்கு உனக்கு மட்டன் தருவாங்களா? இல்லை, அதில் போட்டிருப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் போடலை. சரி ரைட். சூப்பர். இப்போ நல்லா வந்திருக்குல்ல? சரி ரைட். அப்படியே இந்த தயிர் பச்சையோட அப்படியே கொஞ்சோண்டு கறி வச்சு பிரியாணியை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா. கேமரா அவனுக்கு நாக்கடியே ஊறுது அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு. ஓகே, நீங்களும் வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தமிழ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். பாய்.